அது முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு 51வது வருஷம் ஆகுது. ஏங்க உங்களுக்கு கொண்டாடலையா? நான் சொன்னேன், டைட்டில் போடுறதுலையே ஹீரோ ஹீரோயின் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்கள வச்சு தான் பிஸ்னஸ். நம்மளை வச்சு நம்ம வந்து 10 படம் பண்ணுவோம் வருஷத்துக்கு, அவங்க 1 படம் 2 படம் தான் செய்வாங்க. ஸோ அதிலெல்லாம் இருக்கும்போது எப்பயுமே 50வது வருஷம் கூட அப்படித்தான். 50 வருஷமும் அவர் சூப்பர் ஸ்டார்ன்றதுலே நிற்கிறார். இல்லை, அவர் ஒரு ஆங்கிள் ஏது அவர் சூப்பர் ஸ்டார்? ஏன் அவர்களில் ஏது சூப்பர் ஸ்டார்? சூப்பர் ஸ்டார் பைரவிக்கு அப்புறம் தான். பைரவியில் பட்டம் கொடுத்தாங்க, நான் ஏற்றுக்கல. ஹி வாஸ் மெயின் மேன் இல்லைன்னு சொல்லி, பட் பைரவிலேருந்து மெயின்டைன் பண்ணுறாருன்னே வச்சுக்கியான். ஸோ 50 வருஷமாக மெயின்டைன் பண்ணல அவர். அவர் வேணால் இதெல்லாம் பற்றி கவலைப்படுறது இல்லை. எல்லா மனிதனுக்கும் உரிய பிரச்சனைகள் அவருக்கு இருக்கலாம். அதாவது என்னடா நம்மளை பற்றி சொல்லி அதெல்லாம் இருக்கலாம். எல்லாருமே மனிதர்கள் தானே. அவர் சொத்து பூரா பெங்களூரில் தான் வாங்கி வச்சுருக்காரு. அங்கே தாங்க நிறைய வாங்கி வச்சுருக்காரு. அவங்க ஊர் அது. அவர் ஊரில் வாங்காமல் வேறு எந்த ஊரில் வாங்குவார்? அதனால் நான் சும்மா ப்ளேம் பண்ணக்கூடாது யாரையுமே. அதை இங்கே கூட வீடு வச்சுருக்காரு. நம்ம தோட்டம் பக்கத்தில் தான் அவருடைய தோட்டமும், கேளம்பாக்கம் தோட்டம். அதில் தோட்டம் வச்சுருக்கா, கல்யாண மண்டபம் வச்சுருக்காரு. இங்கே அவ்வளோதாங்க வச்சுருக்காரு. மற்றதெல்லாம் அங்கே தாங்க எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு நான் சொன்னேன்.